வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். 2 பேர் ஈரோட சேர்ந்த 2 பேர், அதாவது எங்கள் ஊர் தான், என்னுடைய தெரிஞ்ச பசங்க தான். அவங்க 2 பேர் நாளைக்கு போராட்டம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட நானும் கலந்துக்குவேன். அவங்க 2 பேர் தீக்குளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் அவங்கள சமாதானப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன். தீக்குளிக்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படின்னாலோ, எதுக்காக நம்ம நம்மளுடைய உயிரை மாய்ச்சிக்கணும்? நம்ம இருந்தால் தான் மற்றவங்களுக்கு, அடுத்த பிரச்சனைக்கு, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்கள சமாதானப்படுத்துகிற முயற்சியில் நான் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க இப்படி பேசுனது எனக்கு தெரியாது. நான் எஸ்பி ஆஃபீஸ் போயிருந்தபோது போராட்டத்துக்கு அனுமதி வாங்க போகும்போது அவங்க எஃபியில் லைவ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் ஆகாமல் நான் பார்த்துக்குவேன். நான் அவங்கள சமாதானப்படுத்திடுவேன். கண்டிப்பாக நாளைக்கு எந்த ஒரு இதுவும் நடக்காமல் நான் கேரண்டியாக நான் பார்த்துப்பேன். ஏன்னா ஒரு உயிர் விலை மதிப்பற்றது. நம்ம உயிரோடு இருக்கணும், நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும். அது மூலயமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். நான் நண்பர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு சோறே இல்லைங்கும் போது நான் நாளைக்கு பசியில் சாகிறத விட நான் இன்னைக்கு தீக்குளிச்சு செத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற. மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரல. விவசாயம் எதுக்கு அப்படின்ட்டு சும்மா ஜல்லிக்கட்டுக்கு போய் உக்காந்துங்க. எல்லாரும் ஏன் உக்காந்தீங்க? காலேஜுக்கு லீவ் போட்டு கட் அடிச்சுட்டு போயிட்டு உக்காந்தீங்களா? நேற்று 28ஆம் தேதி விஓசி பார்க்கில் நாங்கள் ஈரோட்டில் ஒரு 30 பேர் கூடும்போது, ஒரு ஆலோசனை கூட்டம் தான், பொது இடத்துல வச்சுக்கலான்னு கூடும்போது, ஒரு காவல்துறை அதிகாரி உயர் பொறுப்பில் இருக்கிறவர் அவர் எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறேன்? ஓசி சோருக்கு போராட வந்தீங்களாடான்னு கேட்குறாரு. ஓசி சோருக்கு போராட வந்தவங்க மாதிரியா இருக்க எங்களை? ஒரு பொறுப்பான அதிகாரி இந்த மாதிரி பேசக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு கூட பெரியவங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்களும் பொதுமக்களில் ஒருத்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு கூட அந்த விழிப்புணர்வு இல்லை. கேட்டால் கடமைங்கிறாங்க, சட்டங்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயந்தான், சட்டத்தில் ஆர்டிக்கல் 19B எல்லாரும் போராடலாம், கண்டிப்பாக போராடலாம். யார்கிட்டையும் அனுமதி வாங்க தேவையில்லை. 10 பேரோ 200 பேரோ 300 பேரோ ஒரு இடத்துல கூடி அமைதியான வழியில், பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில், ஆயுதங்கள் இல்லாமல் போராடலாம்னு சட்டமே இருக்குது. நமக்கு தான் சட்டங்கள் தெரியறதில்ல. அதை அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அது எனக்கு தெரியல. நமக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு. ஆனால் நமக்கு சட்டம் தெரியலங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இளைஞர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் யாரும் பயப்படவே தேவையில்லை. சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டம் சொல்லுது, அமைதியான முறையில் ஆயுதங்களின்றி போராடலாம், யாருக்கிட்டையும் அனுமதி வாங்க தேவையில்லை. நீங்கள் போராட்டம்னு களத்தில் இறங்குனீங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் போராடலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. யாராவது காவல்துறையிலேருந்து உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். உங்ககிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சட்டம் சொல்கிறீங்க, நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தில் இடம் இருக்குன்னு தைரியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா 19B, ஆர்டிக்கல் 19B நெட்டில் போட்டு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவாக வரும். கண்டிப்பாக போராட்டங்கிறது ஒரு உரிமையை மீட்கிறதுக்காக தான். அந்த உரிமையை மீட்கிறதுக்கு யாருக்கிட்டையும் அனுமதி வாங்க தேவையில்லை, போராட்டத்துக்கு அனுமதி வாங்க தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். இப்போ அரசாங்கத்தை நம்ம குற்றம் சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஒரு தப்பு.
மக்கள் பண்ண தப்புனால தான் இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏற்கனவே இருந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அழிச்சாச்சு. ஏன் அழித்தோம், எதனால் அழித்தோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். முன்னாடி மரங்கள் இருந்தது, மரங்கள் அதோடைய வேலையை செஞ்சது, மழை தானாக வந்தது, அதனால் விவசாயம் அப்படியே இருந்தது, நல்லா செழிப்பாக தான் இருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் வீடு கட்டுறேன், ஃபேக்ட்ரி கட்டுறேன்னு எல்லாமே மரத்தை அழிச்சாச்சு. அழித்த பிறகு மழை இல்லை. விவசாயி ஒரு சில பேர் காசுக்காக தன்னுடைய நிலத்தை விற்றான், பிள்ளைங்க படிப்புக்காக நிலத்தை விற்றான். ஆனால் அதிகபட்சமாக விவசாயி மழை இல்லாத காரணத்தினால நிலத்தை வச்சு அவனால் விவசாயம் பண்ண முடியலை. அந்த ஒரு காரணம் முக்கால்வாசி முக்கால்வாசின்னு சொல்ற 90% விவசாயிகள் அவங்க நிலத்தை வீடு கட்டுறதுக்கு விற்றதுக்கு காரணமே இதுதான். ஏரிகள் குளங்கள் அரசாங்கம் சரி பண்ணலை அப்படின்னு நம்ம இப்போ குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். மழை இருந்திருந்தா எல்லா ஏரியிலையும் குளத்துலையும் தண்ணி இருந்திருக்கும், அப்பப்போ தூர்வாரிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் மழை இல்லை. அடுத்து மணல் கொலை பண்ணுறாங்க, அதை தடுக்கணும் அப்படின்னா வெறும் மணலை வச்சுக்கிட்டு என்ன மயிரா பிடுங்க முடியும்? மணலை மட்டும் வச்சுக்கிட்டு ஆற்றுல மணல் மட்டும் இருந்தால் தண்ணி வந்துடுமா? மழை வரணும். மழை வந்திருந்ததுன்னா ஆற்றுல எப்பயுமே தண்ணி இருந்தால் எவனாலையும் மணல் எடுக்க முடியாது. அதனால் தெரிஞ்சுக்குங்க. ஏன் மழை வரல? இப்போ போராட்டம் குதிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் போராட்டம் பண்ணுறதே தேவையில்லாத ஒன்று தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். மரம் காடு மரம் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, மழை வரலன்னு நடுவுறீங்க, தண்ணிக்கு ரோட்டில் நின்று சண்டை போடுறீங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க சடையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த போராட்டம் ஏன் பண்ணுறாங்க? இந்த பிரச்சனை விவசாய பிரச்சனைங்கிறீங்க. விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்துட்டா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா? அவனால் விவசாயம் பண்ணிட முடியுமா? அவங்ககிட்ட 1 கோடி கொடுத்தாலும் அவனால் அந்த நிலத்தில் பயிர் வர வைக்கவே முடியாது. அவனுக்கு தேவை தண்ணி. கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து தண்ணி வேணும், அவனுக்கு திறந்து விட்டால் தான் விளையுன்னு ஏதாவது எழுதி வச்சுருக்கா சட்டமா? கிடையவே கிடையாது. நம்மளால் நம்ம மரம் வளர்க்காததுனாலையும் இருந்த மரங்களை அழிச்சதுனாலையும் காடுகளை அழிச்சதுனாலையும் நமக்கு மழை இல்லை, நமக்கு தண்ணி இல்லை. அதுதான் உண்மை. மக்கள் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டா அவனுக்கு பால் தருவானா? விவசாயம் நடந்துருமா? கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்குங்க. மரம் வளர்க்கணும். அதிகப்படியான மரங்கள் வளர்த்தா மட்டும்தான் மழை வரும். மழை வந்தால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கும். விவசாயம் இருந்தால் மட்டும்தான் கால்நடைகள் நல்லா இருக்கும், மீன் வளம் நல்லா இருக்கும். இது எல்லாமே ஏற்கனவே பல பதிவுகளில் நான் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு சின்ன சின்ன குழுவாக இருந்தாலும் சரி, பெரிய அறக்கட்டளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் உங்களுக்கு தான் என் குடும்பம் குழந்தை அப்படி வேலைக்கு போகிறேன் அதை மட்டும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு நீங்கள் எல்லாம் திருந்தி இயற்கை வளம் இருந்தால் தான் நமக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 2 மரம், ஒரு வீட்டுக்கும். ஒரு கடையாக இருக்கட்டும், கடை முன்னாடி செடி வைங்க, பூச்செடி வைங்க, இல்லை ஏதோ மரம் வைங்க. ஒரு நிழலு கூட இன்றைக்கி எங்கேயுமே ஒதுங்க முடியல. இன்றைக்கி தண்ணி பிரச்சனை, கவர்மெண்ட் சரியாக கவர்மெண்ட்டுனா தண்ணி தயாரிச்சிட்டு இருக்கானா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம்? கவர்மெண்ட்டை விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணலைன்னா அவன் கடன் வாங்கியிருக்கான், அவன் கட்டி தான் ஆகணும். அவனை எப்படி கட்ட வைக்கிறதுங்கிற வழியை நீங்கள் பார்க்கணும். அதை வழியை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமே தவிர அவனுக்கு விவசாயிக்கு காசை கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு எப்படி அந்த கடனை தீர்க்கறதுக்கான வழி என்ன அதை கேளுங்க.